Hi friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரில் வரக்கூடிய C++ டாபிக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் டேட்டா ஹைடிங்னா என்ன, டேட்டா என்கேப்சுலேஷன், கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அண்ட் கான்க்ரீட் கிளாஸ், பாலிமார்பிசம், inheritance, advantages of object oriented programming. First, data hiding. Data hiding concept of OOPS which can security of members of class from unauthorized access. ஸோ கிளாஸ் மெம்பர்ஸுக்கு ஒரு செக்யூரிட்டியாக இருக்கக்கூடியதான் வந்துட்டு என்னது டேட்டா ஹைடிங். மற்றவங்க யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு செக்யூரிட்டியாக இருக்கக்கூடியது தான் வந்துட்டு டேட்டா ஹைடிங். ஸோ கிளாஸ் மெம்பர்ஸ் பொறுத்தளவு C++ கிளாஸ் மெம்பர்ஸ் பொறுத்தளவு டிஃபால்ட்டாக வந்துட்டு ப்ரைவேட்டாக வந்து இருக்கும். C++ல் 3 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து ப்ரைவேட், பப்ளிக், ப்ரொடெக்டட். சரிங்களா, 3 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ், அப்படி இல்லைன்னா விசிபிலிட்டி மோடுன்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட்டாக C++ கிளாஸ் மெம்பர்ஸ் வந்து என்னது ப்ரைவேட். சரிங்களா, நெக்ஸ்ட்டு கிளாஸ் டேட்டா இஸ் ப்ரைவேட் நாட் விசிபிள் அவுட் சைட் கிளாஸ். ஸோ நம்ம வந்து ப்ரைவேட்டாக வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவுட் சைடில் இருக்க கிளாஸ் வந்துட்டு அதை வந்து பார்க்க முடியாது, எந்த ஒரு ஆக்சஸும் வந்துட்டு பண்ண முடியாது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு டேட்டா ஹைடிங் அச்சீவ்டு வித் ப்ரைவேட் டிக்ளரேஷன். நெக்ஸ்ட்டு டேட்டா ஹைடிங் ப்ரொடெக்டிங் த டேட்டா மெம்பர்ஸ். ஸோ டேட்டா மெம்பர்ஸை வந்துட்டு அது என்ன பண்ணுது, பாதுகாக்கு. சரிங்களா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள். கிளாஸ் ஸ்டூடெண்ட் கிளாஸ் வந்துட்டு என்னது ஸ்டூடெண்ட். இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறோம். இன்டீஜரில் ஐடி, கேரக்டரில் நேமு. நெக்ஸ்ட்டு பப்ளிக்குள்ளே வந்துட்டு வாய்டு கெட், வாய்டு புட். இதில் வந்துட்டு இது ரெண்டு என்ன அப்படின்னா வேரியபிள், இது வந்துட்டு ஃபங்க்ஷன். சரிங்களா, இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்துட்டு இது டேட்டா மெம்பர்ஸ். சரிங்களா, இந்த டேட்டா மெம்பர்ஸை தான் வந்துட்டு இந்த டேட்டா ஹைடிங் வந்து செக்யூரிட்டியாக இருந்து பாதுகாக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு டேட்டா என்கேப்சுலேஷன் பைண்டிங் த டேட்டா மெம்பர்ஸ் அண்டு மெம்பர் ஃபங்க்ஷன் இன்டு ஏ சிங்கிள் யூனிட். ஸோ டேட்டா மெம்பர்ஸையும் மெம்பர் ஃபங்க்ஷனையும் வந்து பைண்ட் பண்ணுது. ஸோ டேட்டா மெம்பர்ஸ் அதாவது டேட்டா வேரியபிள் அண்டு ஃபங்க்ஷன் இது ரெண்டையுமே வந்து பைண்ட் பண்ணக்கூடிய சிங்கிள் யூனிட் தான் வந்து என்னது கிளாஸு. இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா டேட்டா என்கேப்சுலேஷன். சரிங்களா, டேட்டா மெம்பர்ஸ் அண்டு ஃபங்க்ஷன் இன்டு ஏ சிங்கிள் யூனிட் தான் வந்துட்டு என்னது கிளாஸ். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் டேட்டா என்கேப்சுலேஷன். இதில் வேரியபிள் ஃபங்க்ஷனுக்குள்ளே டிக்ளேர் பண்ணக்கூடிய வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது வந்துட்டு என்ன அப்படின்னா டேட்டா மெம்பர்ஸ். வேரியபிள் டிக்ளேர்டு இன்சைட் த கிளாஸ் டேட்டா மெம்பர்ஸ், ஃபங்க்ஷன் டிக்ளேர்டு இன்சைட் த கிளாஸ் வந்துட்டு மெம்பர் ஃபங்க்ஷன். சரிங்களா, ஸோ டோட்டலாக இதை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா மெம்பர்ஸ்ன்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் இஸ் ஏ யூசர் டிஃபைன் டேட்டா டைப். கிளாஸ் இஸ் கலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ். மெம்பர்ஸ் மீன்ஸ் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன். டிஃப்ரெண்ட் டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன். இது வந்துட்டு நிறையா டேட்டா மெம்பர்ஸ் வந்து இருக்கனால கிளாஸ் வந்து என்னென்னு சொல்கிறாங்க கண்டெய்னர். சரிங்களா, கிளாஸ் இஸ் ஏ கண்டெய்னர். நெக்ஸ்ட்டு கிளாஸ் ப்ரொவைட் கான்செப்ட் ஆஃப் டேட்டா ஹைடிங் வித் ப்ரைவேட் டிக்ளரேஷன். நெக்ஸ்ட்டு கிளாஸ் இஸ் ஏ பிளான் பிஃபோர் கன்ஸ்ட்ரக்டிங் த ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு கிளாஸ் வந்து ஒரு பிளான் தான். சரிங்களா, நெக்ஸ்ட்டு கிளாஸ் இஸ் ஏ லாஜிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா. ஸோ அதனால் இது வந்துட்டு லாஜிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா தான் வந்துட்டு என்னது கிளாஸ். அதனால் கிளாஸுக்கு வந்து எந்த ஒரு மெமரியுமே வந்துட்டு ஆக்குப்பை பண்ணாது. சரிங்களா, இப்போது கிளாஸ் வந்து எம்ப்ளாயி கிளாஸ். இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து டேட்டா மெம்பர்ஸ் வந்து
டேட்டா வேரியபிள் வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மெம்பர் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்குரிய டெஃபினிஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ஃபங்க்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸ் டிக்ளரேஷனில் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறப்போ செமிகோலன் வைக்கணும். சரிங்களா? ஸோ அந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் இஸ் எ வேரியபிள் டைப் class, variable of type class. Object is a instance of class. Instance means copy. So class ஓட copy தான் வந்து என்னது object. So object வந்து ஒரு physical representation. Class வந்து என்னன்னு பார்த்தோம், லாஜிக்கல் ரெப்ரசன்டேஷன். சரிங்களா? அதுக்கு எந்த ஒரு மெமரியுமே வந்து அதை வந்து எடுத்துக்காது, ஸோ ஆக்குப்பை பண்ணாது. ஆனால் ஆப்ஜெக்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஃபிசிக்கல் ரெப்ரசன்டேஷன். அதனால் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் வந்துட்டு செப்பரேட்டாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் த கிளாஸ் டிக்ளேர்ட் அண்ட் தென் டிக்ளேர்ட் எனி நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட். இப்போது நம்ம ஒரு டைம் வந்துட்டு கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது இன்ட்டு ABCD நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஏ வந்துட்டு தனியாக அலோகேட் ஆகிருக்கும் மெமரி, அதே போல் பிக்கு தனியாக, சிக்கு தனியாக, செப்பரேட்டாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக வந்துட்டு அலோகேட் ஆகிருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், கிளாஸ் வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ். இதுக்குள்ளே வந்து ப்ரைவேட்டில் வந்துட்டு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பப்ளிக்குள்ளே வந்துட்டு ஃபங்க்ஷன் கொடுத்து அதுக்குரிய டெஃபினிஷன். நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன். ஸோ வாய்டு மெயினில் வந்துட்டு ஸ்டூடெண்ட் வந்து எஸ், இங்கே வந்து எஸ் வரும். எஸ் வந்து என்னது ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு எஸ் டாட் கெட், இது வந்து என்னது காலிங் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு கால் ஆகிறப்போ இங்கே வரும் வாய்டு கெட். இந்த பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? நமக்கு வந்து வேல்யூ வந்துட்டு ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு abstract class. Abstract is a base class. It class contain pure virtual function is called abstract base class. ஸோ ஒரு கிளாஸில் வந்து ஒரு பியூர் விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து abstract class. இது வந்துட்டு ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்ண அலோவ் பண்ணாது. ஸோ ஆப்ஜெக்ட் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்துட்டு டிஃபைன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இது எதுக்காக டிசைன் பண்ணாங்க அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டுக்காக மட்டும்தான் வந்துட்டு இந்த கிளாஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஜஸ்ட் யூஸ்டு டு க்ரியேட் பேஸ் கிளாஸ் பாயிண்டர். ரன் டைமில் வந்துட்டு பேஸ் கிளாஸ் பாயிண்டரை வந்துட்டு இது வந்து க்ரியேட் பண்ணுது. எதுக்காக அப்படின்னா that the runtime polymorphism or dynamic polymorphism. ஸோ runtime polymorphismத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா dynamic or late polymorphism. நெக்ஸ்ட்டு கான்க்ரீட் கிளாஸ் இஸ் a derived class of an abstract class. ஸோ abstract கிளாஸோட derived class தான் வந்து என்னது கான்க்ரீட் கிளாஸ். that implements of the missing functionality. ஸோ என்னென்ன மிஸ் ஆச்சோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் அதை எல்லாத்தையுமே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு நல்ல டெவலப் பண்ணி கொடுக்கக்கூடியதாக வந்துட்டு எனக்கு கான்க்ரீட் கிளாஸ் அலோஸ் டு கிரியேட் த ஆப்ஜெக்ட். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்துட்டு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஆனால் இந்த கிளாஸில் வந்துட்டு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாலிமார்பிசம். ஸோ பாலிமார்பிசம் மீன்ஸ் ப்ராசஸிங் ஆஃப் டேட்டா ஆர் மெசேஜஸ் இன் மோர் தென் ஒன் ஃபார்ம் யூஸிங் ஒன் ஆப்ஜெக்ட் யூஸ்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம். ஒரு ஆப்ஜெக்டை வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்மில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரீயூசபிலிட்டி அண்டு எக்ஸ்டென்சிபிலிட்டி, அதே தான் வந்துட்டு நம்ம ரீயூஸும் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து அதை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாலிமார்பிசம் இம்ப்ளிமெண்டட் யூஸிங் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அண்ட் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். ஸ்டாட்டிக் ஏர்லி கம்பைல் டைம் பாலிமார்பிசம்னா என்ன அப்படின்னா
Binding the code associated with the function call at compile time is known as compile time polymorphism. ஸோ கோடை வந்து பைண்ட் பண்ணுது வித் த ஃபங்க்ஷன் கால் கம்பைல் டைமில் வந்துட்டு இது பண்ணுது. bind the code associated with the function call at compile டைமில் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து compile time polymorphism ஆர் early polymorphism அல்லது static polymorphism. So function overloading implements compile time polymorphism. So function overloading implements compile time polymorphism. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைனமிக் லேட் ரன் டைம் பாலிமார்பிசம். ஃபஸ்ட் நம்ம பார்த்தது கம்பைல் டைம் பார்த்தோம் இல்லையா, இப்போ வந்து ரன் டைம். பைண்டிங் த கோட் அசோசியேட்டட் வித் த ஃபங்க்ஷன் அட் ரன் டைம். மேலே வந்துட்டு இங்கனுக்குள்ளே வந்து என்ன கம்பைல் டைம்னு வரும், இங்கே வந்து ரன் டைம் இஸ் கால்டு ரன் டைம் பாலிமார்பிசம். சரிங்களா? விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட்ஸ் த ரன் டைம் பாலிமார்பிசம். ஸோ விர்ச்சுவல் ஃபங்க்ஷன் வந்துட்டு ரன் டைம் பாலிமார்பிசம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு inheritance. Inheritance is one of the most important concept of object oriented programming. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் இன்ஹெரிட்டன்ஸ் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர். சரிங்களா? Inheritance allows to define a class to properties and characteristics from another class. ஸோ ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு கேரக்டரிஸ்டிக்ஸை வந்துட்டு அடுத்த கிளாஸுக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம், அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள், இப்போது கிளாஸ் ஏ அப்படின்னு கிளாஸ் ஏ வந்துட்டு பேஸ் கிளாஸ், கிளாஸ் பி வந்து கிளாஸ் ஏலேருந்து பி வந்து என்ன அப்படின்னா டிரைவ்டு கிளாஸ். ஸோ பியிலேருந்து சி வருது. ஸோ சி வந்து என்ன அப்படின்னா டிரைவ்டு கிளாஸ். கிளாஸ் சிக்கு கிளாஸ் பி வந்து என்னது பேஸ் கிளாஸ். சரிங்களா? இந்த கிளாஸ் சிக்கு கிளாஸ் ஏ வந்து என்ன அப்படின்னா இன்டைரக்ட் பேஸ் கிளாஸ். சரிங்களா? ஏன்னா இந்த கிளாஸ் பி வந்து எதுலேருந்து வருது, இந்த கிளாஸ் ஏலேருந்து வருது. ஸோ இந்த கிளாஸ் ஏ வந்துட்டு கிளாஸ் சிக்கு வந்து என்னது இன்டைரக்ட் பேஸ் கிளாஸ். ஸோ அதனால் இந்த கிளாஸ் பி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இன்டர்மீடியேட் கிளாஸ். சரிங்களா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்க்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோவில் வந்துட்டு டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். இன்ஹெரிட்டன்ஸோட அட்வான்டேஜஸ் வந்துட்டு என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன வருது அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இன்ஹெரிட்டன்ஸில் வந்துட்டு ரீயூசபிலிட்டி அண்டு எக்ஸ்டென்சிபிலிட்டி. பாலிமார்பிசம் மாதிரியே வந்துட்டு இதுலேயும் வந்துட்டு ரீயூசபிலிட்டி அண்டு எக்ஸ்டென்சிபிலிட்டி வந்துட்டு இருக்குது. அதாவது நம்ம ஒரு கிளாஸில் வந்துட்டு இப்போது ஏன்ற கிளாஸில் நம்ம என்ன கோடு வந்து யூஸ் பண்ணுறோமோ அதே கூட வந்துட்டு டிரைவ்டு கிளாஸில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதான் வந்து ரீயூசபிலிட்டி. சப்போஸ் நமக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து அந்த கோடோட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லைன்ஸ் வந்து நம்ம சேர்த்தும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணுறது தான் வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்டென்சிபிலிட்டி. சரிங்களா? ஸோ டீட்டெயிலாக இதுக்குன்னு தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன், அதில் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு மெம்பர் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம், கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஊப்ஸோட அட்வான்டேஜஸ். சரிங்களா? அதுவுமே வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.